வெற்றி வேந்தன் இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலையிலே வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிரகாசத்தை உங்கள் முகத்தில் பிரகாசிக்க வைக்க போகிறாரு. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை மகிமையாக நடத்த போகிறார். இந்த நாளுக்கு உண்டான ஒரு வார்த்தை நீதிமொழிகள் 8:17. நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களே நான் சிநேகிக்கிறேன், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், என் மேல் அன்பு வைக்கிறவர்களை நான் அன்பு வைக்கிறேன் அப்படிங்கிறார். அன்பாண்டவர்களே, ஒரு தாயை காட்டிலும் ஒரு தாப்பனை காட்டிலும் இயேசு மேலே அன்பு வைக்கணும். நீங்கள் இயேசு மேலே அன்பு வச்சிங்கன்னா நேசிக்காத நேசங்கள், நேசிக்காத அன்பு உங்களை தேடி வருங்க. நீங்கள் அநேகர் என்னை நேசிக்கலை, அநேகர் என் மேலே அன்பு வைக்கலை, என் உறவினர்கள் என் மேலே அன்பு வைக்கலை, யாருமே என்னை சிநேகிக்கலை, என்னை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? யாருமே உங்கள் மேலே அன்பு வைக்காமல் இருக்காங்களா? ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் 100க்கு 100 முழு உள்ளத்தோட இயேசு மேலே அன்பு வைங்க, இயேசுவை நேசிங்க, அவருக்கு உங்கள் முழு இதயத்தை ஒப்பு கொடுத்து அவர் அனுதினமும் அவரோட இடைபடுங்க, அனுதினமும் அப்பாவோட பேசி பாருங்க, அவர் மேலே அன்பு வைங்க, அவர் மேலே நேசம் வைங்க, அவர் மேலே சிநேகம் வைங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், யாரெல்லாம் உன்னை விட்டு போனார்களோ, யாரெல்லாம் உன்னை அன்பு வைக்காமல் இருந்தாங்களோ, யாரெல்லாம் உன்னை சிநேகிக்காமல் இருந்தாங்களோ அவ்வளவு பேர் உன்னை தேடி வந்து உன் மேலே அன்பு வைக்கும்படி கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி வைக்கப்பார். அதனால் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன்னு சொல்கிறார். அதனால் இயேசுனுடைய அன்பு நமக்கு இருந்தால் போதும், மற்ற அன்பு எல்லாம் நம்மளை தேடி வந்துடும். இயேசு நம்மளை நேசித்தா போதுங்க. அதனால் இந்த நாளிலே இயேசுவை சிநேகிங்க, இயேசு மேலே அன்பு வைங்க, அவரோடு உறவாடுங்க, அவரோடு பேசுங்க, அவரை துதிங்க, அவரை ஆராதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை தருவார். நான் ஜெபிக்கிறேன். தாப்பனே இயேசு மகாராஜா, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, அனாதி சிநேகித்தால் சிநேகித்தவரே, அடிக்கப்பட்டவரே, நொறுக்கப்பட்டவரே, இரத்தத்தை சிந்தினவரே, எங்களுக்காக பரலோக மேன்மையை தொடர்ந்து பூமிக்கு வந்தவரே, இந்த நாளிலும் கூட இந்த வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதித்து பெருக்கப்படுங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் அன்பு, உங்கள் சிநேகம் எல்லா குடும்பத்தையும் கடந்து போகட்டும் தாப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.